பிரபாகரன் போன 27ஆம் தேதி நானும் என்னோடய தங்கச்சி என் மாப்பிள்ளை 3 பேரும் விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு போயிருந்தோம். அதில் அவங்க 2 பேர் இறந்தாங்க. அவங்க 2 பேர் இறந்ததில் எனக்கு சந்தேகம் இருந்து தான் நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். இப்போ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் சாதகமாக வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது நானும் என் அம்மாவை மட்டும்தான். இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அண்ணன், என்னோட தளபதி, எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா தான் எங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாமல் என் பாப்பா, என் தங்கச்சி சாவுக்கும் என் மாப்பிள்ளை சாவுக்கும் உரிய நீதி வாங்கி தரணும். எங்கள் அண்ணால் மட்டும்தான் முடியாது. நீங்கள் தானே வாங்கி தரணும். இதை நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். நன்றி. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் தன்னுடைய தங்கை மைத்துனர் மரணத்திற்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என பிரபாகரன் வலியுறுத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். என்னுடைய அண்ணன் விஜய்தான் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வீடியோவில் பேசியிருக்கிறார். மரணங்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என தாவேக தலைவர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்து அவர் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. இந்த மனுதாரர்கள் சிபிஐ விசாரணை கோரினது அது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலேயே நாங்கள் மனுதாரராக நாங்கள் சைன் பண்ணி நாங்கள் சிபிஐ கோரல அப்படின்னு ஒரு இருதரப்பு சொன்னாங்க. அதே மாதிரி பிரபாகரன் தரப்புல இருந்து நாங்கள் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது, இந்த நிலையில எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் அதிகமாக காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அதன் பின்னர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் உச்சநீதிமன்றம் அந்த எஸ்ஐடியும் ரத்து செய்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயர்ந்த ஏமூர் புதரை சேர்ந்த சிறுவன் பிரதீக்கின் 9 வயசு தந்தை பன்னீர்செல்வம் என்பவர் இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த மனு குறித்து உயிரிழந்த சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் மாறுபட்ட கருத்தையும் தெரிவித்திருந்தனர். தன் கணவர் பன்னீர்செல்வம் தன்னை 8 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்ததாகவும் மகனின் இறுதி சடங்குக்கு கூட அவர் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அவர் பணத்திற்காக சிபிஐ விசாரணை கேட்டிருக்கலாம் என்றும் அவர் உச்சநீதிமன்றம் செல்லும் அளவிற்கு விவரமானவர் அல்ல என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். உயிரிழந்த மற்றொருவரான சந்திராவின் கணவர் செல்வராஜ் வேலை நிமித்தமாக கையெழுத்து போட சொன்னதால் போட்டேன், மற்றபடி இந்த கையெழுத்தை பெற்றதை உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு மனு தாக்கல் செய்யத்தான் என்பது எனக்கு தெரியாது என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வந்தபோது சர்மிளா மற்றும் செல்வராஜ் ஆகியோர் கரூரில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகி தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரம் குறித்து அவர்கள் கரூர் சட்ட உதவி மையம் நாடியதன் மூலம் வழக்கறிஞர் அலுவலகத்தில் இருந்து இந்த வழக்கில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராகியிருந்தனர். இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல்ல தனது மகள் மற்றும் மருமகனை உயிரிழந்த கரூர் பிரபாகரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்திருந்தார். விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு தானும் தனது மாப்பிள்ளையும் சென்றிருந்தோம், தனது தங்கையும் சென்றிருந்தோம், 3 பேரும் சென்றிருந்தோம். இந்த கூட்ட நெரிசலை நான் 2 பேரை இழந்து விட்டதாகவும் அந்த கூட்ட நெரிசல் அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக வெளியிட்டிருந்தார். அதில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அந்த வீடியோவிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் ஒரு வீடியோவை பிரபாகரன் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் தங்கை மாப்பிள்ளை இறந்து விட்டார்கள், தங்கை மாப்பிள்ளை சாவிற்கு எங்கள் அண்ணன் விஜய் தான் நீதி பெற்றுத்தர வேண்டும், மீதம் இருப்பவர்கள் நானும் என் தாயும் மட்டும்தான், எங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது, உரிய நீதியை எங்கள் அண்ணன் தான் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வீடியோவிலே குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெர்ரி. பிரபாகரன் என்ன வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வணக்கம், நான் தான் பிரபாகரன். போன 27ஆம் தேதி நானும் என்னோட தங்கச்சி என் மாப்பிள்ளை 3 பேரும் விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு போயிருந்தோம். அதில் அவங்க 2 பேர் இறந்தாங்க. அவங்க 2 பேர் இறந்ததில் எனக்கு சந்தேகம் இருந்து தான் நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். இப்போ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கம் சாதகமாக வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது நானும் என் அம்மாவை மட்டும்தான். இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அண்ணன், என்னோட தளபதி, எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா தான்
எங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாமல் என் பாப்பா, என் தங்கச்சி சாவுக்கும் என் மாப்பிள்ளை சாவுக்கும் உரிய நீதி